அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த வாட்டி டஃப் ஃபைட் கொடுக்கு சிபிஎம்மை பின்னாடி தள்ளிலாம் நினைக்கிறாங்க. எப்படி வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து கம்யூனிஸ்ட்டில் பின்னாடி தள்ளிட்டு இப்போ பாஜக திரிணாமுல் வந்திருக்கு பார்த்தீங்களா, காங்கிரஸையும் கம்யூனிஸ்ட்டையும் பின்னாடி தள்ளிட்டாங்க. அந்த மாதிரி கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட்டில் பின்னாடி தள்ளிட்டு பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான போட்டின்ற இடத்துல அந்த இடத்துக்கு போகிறாங்க அவங்க ஆக்சுவலாக. அது அவங்க கேரளாவை ரொம்ப சீரியஸாக எடுத்திருக்காங்க. அதனால் வந்து நம்ம பாயிண்ட் என்னென்னா வந்து எடுத்துக்கிட்டோம், அது வேறு விஷயம். பட் ஆனால் அதுக்குன்னு முதல்லே அட்வான்ஸ் பண்ணுறீங்க. இதுக்கு தமிழ்நாடோட அசம்பிளி முடிகிற காலம் இருக்குது, அதுக்கு ஏற்றபடி வைங்க. 45 நாள் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக்கில், மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, 45 நாள் டைம் கொடுங்க. அப்போ கூட ஏப்ரல் எண்டில் கூட நீங்கள் வைக்கலாம். ஏப்ரல் எண்டில் வச்சா நீங்கள் மே ஃபஸ்ட் வீக்லேயே மே ஒரு 10 நாள் 15 நாள் அதிகபட்சம் ரிசல்ட் சொல்கிறதுக்கு ஒரு 10-15 நாள் கேப் வைங்க. ஒரேடியாக நான் 30 நாள் 40 நாளில் நீங்கள் கேப் வைக்கிறது நியாயம் கிடையாது ஆக்சுவலாக. இல்லை, பல இடங்களில் அந்த பெட்டி பாதுகாப்பு பண்ணி வைக்கிறதே வந்து பிரச்சனையாக இருக்குது. ஆமாங்க, பெட்டி பாதுகாப்பு, பெட்டியில் வந்து ஏதாவது டேம்பர் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதை வந்து பெட்டியை உடச்சி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பல ஊர்களில் பல விதமாக நடந்திருக்கு. அதனால் சந்தேகப்படுறாங்க எல்லாருமே. பெட்டி ரொம்ப நாள் இருந்ததுன்னா அதை வந்து வெளியிலேருந்து ரிமோட் மூலமாக அதை ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குதா நடக்கலையான்னு தெரியாது. ஆனால் அந்த சந்தேகத்துக்கு இடம் கொடுக்கணும். அதனால் எவ்வளோ குறைந்தபட்சம் நீங்கள் அந்த வாக்குப்பதிவுக்கும் தேர்தல் என்ற நாளுக்கும் ரொம்ப குறைந்தபட்ச நாட்கள் தான் கேப் இருக்கணும். ரொம்ப அதிகபட்ச நாட்கள் இருந்தால் அது சந்தேகத்துக்கு வழிவகுக்கும். ஓகே சார், இப்போது முன்கூட்டியே தேர்தல் நடக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு? ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரச்சனை என்னென்னா வந்து திமுகவுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணால் அது சில திறப்பு விழாக்கெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நடத்திருக்க முடியாது சீக்கிரம். அதான் அவங்க இப்போ மந்திரிகள் செயல்பட முடியாது, அதிகாரிகள் ராஜ்யம் வந்துடும். அது இன்டைரக்டாக வந்து பாஜகவுடைய ஆட்சியாக தான் மாறும். அது கவர்னர் அதிகமாக உள்ள நுழைவார் உள்ள, அதுதான் நடக்கும், வேறு ஒன்றும் நடக்காது. ஏன்னா மந்திரிகள் எதுவுமே பண்ண முடியாது. கோட்டைக்கு போகிறது கூட வேஸ்ட்டு. அன்னிலேருந்து காரெல்லாம் விட்டுணும், தூக்கி போட்டுடணும். மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் நம்மளுக்கு வந்துட்டுனா உங்கள் அஃபிஷியல் காரெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் சொந்த காரெல்லாம் போயின்னு இருக்கணும். ஸோ நீங்கள் அது ப்ராக்டிக்கலி நீங்கள் வில் பி, உங்களுக்கு இன்னும் 2 மாதம் முழுசாக இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறீங்க? நீங்கள் மே மாதம் நீங்கள் தேர்தல் நடத்துங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய இடைவெளியில் எண்ணுங்க, வாக்குகள் எண்ணுங்க. இது பாஜக கவர்மெண்ட் அதெல்லாம் சொன்னால் கேட்காது. ஏன்னா இது எலெக்ஷன் கமிஷனே பாஜக என்ன சொல்லுதோ அதுதான் கேட்கும். ஸோ பாஜக தான் எலெக்ஷன் கமிஷன் நடத்துது.